அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கல்லூரி கல்வி இயக்ககம் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டிற்கான இளநிலை மாணாக்கர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டிற்கு மாணவர்கள் எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025-2026 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tngasa.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களும் இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் 2025. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சேர்க்கை 2025 என்பது பதிவு, விண்ணப்ப கட்டணம், கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை தேர்வு செய்தல் மற்றும் அச்சிடும் விண்ணப்பம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்லைன் செயல்முறையாகும். தமிழ்நாட்டில் உள்ள 176 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்க இது ஒரு ஒருங்கிணைந்த இணைப்பு முகப்பு ஆகும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் கலந்தாய்வு மற்றும் சேர்க்கையை வெற்றிகரமாக முடிப்பதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பம் மற்றும் பதிவு கட்டணம் SC, SCA, ST பிரிவினருக்கு ₹2, மற்ற பிரிவினருக்கு ₹50. முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் இணைய வழியாக சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப நாள் 7/5/2025. இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 27/5/2025. அப்புறமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க எந்த குயிக் லிங்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுலயே ஏகப்பட்ட தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன், அதாவது பள்ளி மண்டல தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. சேர்க்கை அட்டவணை, அதாவது கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை மாணாக்கர் சேர்க்கை 2025. விண்ணப்பம் பதிவு செய்ய துவங்கும் நாள் 7/5/2025. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் 27/5/2025. தரவுத்தாள், அதாவது ப்ரிப்பரேஷன் டேட்டா ஷீட் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஒரு வாட்டி பார்த்து புரிந்து கொள்ளலாம். ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ், அதாவது விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கை 2025 ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ். தேவையான ஆவணங்கள்: விண்ணப்பம் பதிவு செய்ய கீழ்கண்டவாறு விவரங்களை தயாராக வைத்துக் கொள்ளவும். விண்ணப்பதாரரின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, அலைபேசி எண், கம்யூனிட்டி காஸ்ட் டீடைல்ஸ், அப்புறம் சிறப்பு ஒதுக்கீடுகள் வேண்டுதல் தேவைப்படின் முன்னாள் ராணுவ வீரர், மகன், மகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர், முதல் பட்டதாரிகள், மாணவர் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு உறுதி சான்றிதழ், பதிவு கட்டணம் இணையதளம் மூலம் செலுத்துவதற்கான விவரம், கல்வி வேளாண்மை தகவல் மைய எண், ஆதார் எண், பெற்றோரின் ஆண்டு வருமானம், ஆண்டு வருமான சான்றிதழ், 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளி தகவல்கள், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், 12ஆம் வகுப்பு தேர்வு பதிவு எண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், கல்வி உதவித்தொகை தேவைப்பட்டால் அதற்கான சான்றிதழ்கள், உயர்கல்வி உதவித்தொகைக்கான விருப்பம் இருப்பின் அதற்கான சான்றிதழ், விண்ணப்பம் பதிவு செய்ய தரவுத்தாள்களை பயன்படுத்தவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆவணங்கள் எல்லாமே மாணவர்கள் முன்னராக தேவைக்கு ஏற்ப தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் மாவட்ட வாரியான கல்லூரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் காலேஜஸ் கொடுத்திருக்காங்க. அரசு கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் அமைந்துள்ளது அப்படிங்கிற முகவரி விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது மாணவர்களுக்கு எந்த கல்லூரியில் விண்ணப்பிக்கலாம் என்பதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அப்புறமா கல்லூரிகளின் பட்டியல், லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் விவரம் இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல டிஸ்ட்ரிக்ட், ரீஜன், காலேஜ் கோடு, காலேஜ் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட வாரியாக அரசு கல்லூரிகளின் விவரங்கள். இந்த காலேஜ் கோட எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காலேஜ் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கும் போது காலேஜ் கோடு செலக்ட் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இந்த லிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு எந்த கல்லூரியில் விண்ணப்பிக்க விருப்பமோ அந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்து அந்த கோட எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் விவரங்கள் இந்த லிஸ்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இது மிகவும் அவசியமாக இருக்கும்.
பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா புக்லெட் கொடுத்திருக்காங்க. TNGASA 2025 புக்லெட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் புக்லெட் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புக்லெட்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல் கிட்டத்தட்ட 237 பக்கங்கள் இருக்கு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை குறித்த முழு தகவல்களும் இந்த புக்லெட்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க தெளிவா ரீட் பண்ணி தெளிவா புரிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது, மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சேர்ந்து இந்த ஃபைலை வாசித்து புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு ஆரம்பித்தால் உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும். கல்லூரிகள் பற்றிய தகவல்கள், விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகள் போன்ற அனைத்தும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஆணைப்படி கல்வி கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு வழங்கப்படுகிறது. இன்னப்பிற கட்டணங்கள், பல்கலைக்கழக கட்டணம் உட்பட சேர்க்கையின் போது மாணவர்களால் செலுத்தப்பட வேண்டும். இக்கையேட்டில் கல்லூரியில் உள்ள விடுதிகள் மற்றும் அரசால் நடத்தப்படும் நல விடுதிகள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கல்லூரியில் இருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றுவதற்கான வேண்டுகோள் அல்லது வேறு பாடப்பிரிவுக்கு மாறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. கையேட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பட்டப்படிப்புகள், பாடப்பிரிவுகள் அந்தந்த கல்லூரிகள் வழங்கிய தகவல்கள் அடிப்படையாக கொண்டவை. கலந்தாய்வின் போது அறிவிக்கப்பட்ட பாடப்பிரிவுகளில் ஏதேனும் மாற்றம், மாணவர் சேர்க்கை, தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் சேர்க்கை ஒப்புதல் பெறப்பட்டால் அந்த விவரங்கள் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழக வலைதளத்தில் சேர்க்கைக்குரிய பாடப்பிரிவுகள் உள்ளதா என சரிபார்த்து கொள்ளுதல் அவசியமாகும். உள்ளடக்கங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோன் வைஸா தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கோர்ஸ் விவரங்கள், எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற முழு தகவல்களும் இந்த புக்லெட்ல கொடுத்திருப்பாங்க. அதன் பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆங்கிலம், அதாவது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல பதிவு செய்யும் முறை தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை 2025 என்பது இணையவழி விண்ணப்ப பதிவு மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்வதாக அமையும். விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், விருப்பமான கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான பணத்தை செலுத்துதல், விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் மற்றும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்தல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். கலந்தாய்வின் நடைமுறைகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ள பின்வரும் படிகளை கொண்டுள்ளது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதளம் வழியாக பதிவு செய்யலாம். இணையதள வசதி இல்லாதவர்கள் அருகில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கலை மற்றும் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையம், அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் AFC 2025 மூலமாகவும் உங்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவு செய்யலாம். பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளை விருப்பப்படி பதிவு செய்தல். தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரி வலைதளங்களில் வெளியிடப்படும். 3 தரவரிசை பட்டியல் உள்ளது. அவை பின்வருமாறு: தமிழ் தரவரிசை பட்டியல் 12ஆம் வகுப்பில் பெற்ற தமிழ் மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழ் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இந்த பட்டியலில் BA தமிழ் இலக்கியம், BA லிட்ரேச்சர் படிப்புகளில் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும். அடுத்ததாக ஆங்கில தரவரிசை பட்டியல் 12ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் ஆங்கில தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இந்த பட்டியலில் BA ஆங்கிலம் இலக்கிய படிப்புகளில் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும். மூன்றாவதாக பொது தரவரிசை பட்டியல் மீதமுள்ள 4 பாடங்களின் அடிப்படையில் பொது தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இது மற்ற அனைத்து, அதாவது BA, BSc, BCom, BBA, BCA, BSW படிப்புகளில் சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதிவு செய்த பாடப்பிரிவுகளின் விருப்ப வரிசையின் அடிப்படையில் தரவரிசைக்கு ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை அந்தந்த கல்லூரிகள் வழங்கும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிகளுக்கு சென்று சேர்க்கையை உறுதி செய்தல் வேண்டும். பயனாளர் பதிவு செய்தல் விவரம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விவரம் இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணீங்கன்னாலே விண்ணப்ப படிவத்தை பதிவு செய்வதற்கு எளிமையாக இருக்கும். அடுத்து இனி இணையதளம் வழியாக விண்ணப்பம் பதிவு செய்வதற்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ UG ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த டைப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பதிவு செய்வதற்கான பக்கம் திரையில் தோன்றும். தயவு செய்து அனைத்து விவரங்களையும் நிரப்பவும். இங்கு உள்ளிடப்பட்டுள்ள விவரங்களை பின்னர் மாற்ற முடியாது. எனவே நிரப்பும் போது கூடுதல் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணுடன் மட்டுமே பகிரப்படும். எனவே சரியான தகவல்கள் வழங்குவதை உறுதி செய்யும். அந்த மாதிரி ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. பதிவு செய்வதற்காக ஃபர்ஸ்ட்லே விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது மாணவரின் பெயர், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு கைபேசி எண், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தற்போது செயலில் உள்ள ஒரு கைபேசி எண் இங்கு என்டர் செய்ய வேண்டும். அப்புறம் செயல்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி, ஏனென்றால் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் எண்ணிற்கு தான் தகவல்கள் அனைத்தும் பரிமாறப்படும். ஆகவே சரியான மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை என்டர் செய்ய வேண்டும். அப்புறமா மின்னஞ்சல் முகவரியை ஒரு வாட்டி கூட என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம்
+1 தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு கேட்டிருக்காங்க. சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஎன்ஹெச்எஸ்சி உங்க கல்வி தகுதியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா லாகின் பண்றதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்க ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண வேண்டும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நியூமரிக் லெட்டர், அந்த மாதிரி வர மாதிரி 8 கேரக்டர் உள்ளாடி ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்து நீங்க சேவ் பண்ண உடனே இந்த மாதிரி ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. உங்க ரெஜிஸ்டர்டு மின்னஞ்சல் முகவரி மற்றும் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ஓடிபியை சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி லாகின் பண்றதுக்காக வரும். இதுல என்டர் இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு. இமெயில் ஐடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி எங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். உங்க அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருச்சு. உங்க அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லயே இந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பர்சனல் இன்ஃபர்மேஷன் தனிப்பட்ட தகவல்கள் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். விண்ணப்பதாரரின் பெயர் ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்டர் பண்ணதுனால அந்த பெயர் இங்க வந்துருச்சு. அப்புறம் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை, அப்புறம் தந்தையின் பெயர், டேட் ஆஃப் பர்த், தாயின் பெயர், பாலினம், பெற்றோர் அல்லது துணைவர் அல்லது பாதுகாவலர் தொலைபேசி எண், தாய்மொழி, கம்யூனிகேஷன் அட்ரஸ், குடியுரிமை, மதம், வகுப்பு, நிரந்தர முகவரி, ஜாதி உட்பிரிவு, ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷனல் இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் அல்டர்னேட் மொபைல் நம்பர் 1, மாநிலம் செலக்ட் பண்ணிக்கோங்க, மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க, தாலுகா செலக்ட் பண்ணிக்கோங்க, அஞ்சல் குறியீட்டு எண், சொந்த மாவட்டம் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் கேட்டுப்பாங்க. தகுதி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் என்னென்ன உண்டோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஸ்கூல் டீடைல்ஸ், அகாடமிக் டீடைல்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது உங்களுக்கு எந்த கல்லூரியில் எந்த படிப்பு விருப்பம் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறமா ப்ரிவியூ பண்ணிக்கோங்க. உங்க விண்ணப்ப படிவத்தை ப்ரிவியூ பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு பேமெண்ட் பண்ணணும். விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி ஜெனரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி உங்க விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கலாம். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியா தெரிவிப்பாங்க. கவுன்சிலிங் டீடைல்ஸ், சீட் அலாட்மெண்ட் போன்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். தரவரிசை பட்டியல் வெளியிடும் போதெல்லாம் நீங்கள் இந்த இணையதளத்தில் சென்று உங்களது தரவரிசை பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 2025-2026 ஆண்டு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பமுள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த இணையதளத்தில் அனைத்து தகவல்களும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அனைத்து தகவல்களையும் வாசித்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு விண்ணப்ப படிவத்தை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.